கோச்சா ரீச்சா ராச்சாரா இன்றைக்கான மனித பாடல் இது. கோச்சா ரீச்சா காச்சாரா மாச்சா ரீச்சா காச்சாரா பாச்சா மாச்சா லைச்சாரா கூச்சாரா மாச்சா குச்சா ரீச்சா மாச்சாரா லீச்சா மாச்சா கூச்சாரா. எப்போவுமே நீங்கள் பாட்டு பாடும்போது மனித பாடல்னு படிக்கும்போது ஒரே மாதிரி தான். அதாவது எப்படின்னா, நீங்கள் சினிமா பாட்டெலாம் படிக்கக்கூடாது. சினிமா பாட்டை படிச்சுக்கிட்டு இதையும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரெண்டுக்குமே எதிரானது. சினிமா பாட்டு விதிமுறை மீறல். அதில் ஏகப்பட்ட விதிமுறை மீறல் இருக்குது. சினிமா பாட்டுங்கிறது ஆடம்பரமானது. அதனால் எளிமையானது தான் மனித பாடல். நான் படிக்கிற பாட்டுக்கு எது எதிரானதுன்னா, நான் படிக்கிற பாடல் இருக்குல்ல, எது எதிரானதுன்னா இந்த சினிமா பாடல்லாம் எதிரானது. நாட்டுப்புற பாடல், சினிமா பாடல், அதாவது புரிகிற மாதிரியான அந்த வார்த்தைகள் புரியுது பாருங்கள், அது எல்லாமே நான் படிக்கிற பாட்டுக்கு எதிரானது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் பாட்டு பாடினாலும் சரி, அவங்களுக்கு நான் பாடுற பாடல் எதிரானது. அவங்களுக்கு நான் எதிரி. நான் பாடுற மனித பாடல் இருக்குது பாருங்கள், அது எதிரி. இந்த உலகத்தில் இது வரைக்கும் நீங்கள் பாடிக்கிட்டு இருக்காங்களே எல்லா பாடலும், அது யார் பாடினாலும் சரி, அந்த எந்த மொழியில் பாடினாலும் சரி, எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த பாடலுக்கு நான் பாடுகிற மனித பாடல் எதிரி. ஏன்னா இந்த மனித பாடல் தான் இனிமேல் அந்த உலகம் முழுக்க வரப்போகுது. இப்போ இருக்கிற பாடல் எல்லாத்தையுமே அழிக்க போகுது. அதுக்கு மதிப்பிழந்து அதெல்லாம் பழையன கழிதல். இப்போ இருக்கிற சினிமா பாட்டு எல்லாமே பழசு. இனிமே அது எல்லாமே பழசு, குப்பைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் பரிசோதனை முயற்சி. அதெல்லாம் ஒரு பரிசோதனை முயற்சி, அவ்வளோதான். அதனால் நீங்கள் நான் பாடுற மனித பாடலை பாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அதையும் பாடிட்டு இதையும் பாடாதீங்க. ஒரே பக்கம் நிற்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்கணும். எப்படி குற்றம் செஞ்சுக்கிட்டு எப்படி நீங்கள் நேர்மையானவராக இருக்க முடியாதோ, ஒன்று குற்றம் செய்யணும், இல்லைன்னா நேர்மையானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும். அப்படின்னா அந்த மனித பாடல் நேர்மையான ஒரு பாடல் அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லணும். அப்போ ஒருத்தட்ட அறிவும் இருக்கும், மூட நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்று மூட நம்பிக்கை இருக்கும், இல்லைனா ஒன்று அறிவு இருக்கும். அது மாதிரி நீங்கள் என்னென்னா, இந்த பாடலை பாடும்போது நான் மனித பாடலை பாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மனித பாடலை மட்டுமே பாடுங்க. நீங்கள் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இதையும் பாடணும்னு நினச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன், பாடவே முடியாது, வரவே வராது. இதை நீங்கள் பெருசாக நினைக்கணும். ஏன்னா இது எளிதானது, எளிமையானது. இந்த எளிமையை உயர்வாக பெரிதாக நினைக்க வேண்டும். நீங்கள் சினிமா பாடல்ங்கிறது ஆடம்பரமானது, வியாபாரம் அதில் உள்ள இருக்குது, நிறைய விதிமீறல் இருக்குது. அதாவது இசையெல்லாம் பின்னாடி இருக்குது. ஒரு பாடல்னால் அதுக்கு பின்னாடி இசை இருக்குது. இசைக்கும் பாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இசைக்கும் நடனத்துக்கும் தான் சம்மந்தம். அது மாதிரி புரியக்கூடாது. அதோடய வார்த்தைகள்லாம் புரியக்கூடாது. மனித பாடலில் வார்த்தைகள் புரியாது. இப்போ நான் பாடினேன்னா தான் மனித பாடல், அதில் வார்த்தைகள் உங்களுக்கு புரியலை. இப்படி முற்றிலும் எதிரானது. இப்போ இருக்கிற அந்த மனுஷங்க பாடிட்டு இருக்காங்களா, இந்த பாட்டுக்கு எதிரானது நான் பாடுகிற அந்த மனித பாடல். அதனால் ஏதாவது ஒன்றைத்தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு இந்த உலகம் முழுக்க, எதிர்காலத்தில் இந்த உலகம் முழுக்க நான் பாடுகிற மனித பாடல் தான் மனித உயிர்களின் வாயிலிருந்து வருமே தவிர, இப்போ இருக்கிற பாடல் இருக்குல்ல, சினிமா பாடல், நாட்டுப்புற பாடல், என்ன பாடல் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, யார் பாடினாலும் சரி, எல்லாமே அழிந்து விடும். எல்லாமே இன்னொரு 20 வருஷத்தில் பார்ப்பீங்க. இன்னும் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது இப்போ இருக்கிற அனைத்து பாடல்களும் அழிந்து விடும். சினிமா பாடல் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த சினிமா பாடல்லாம் எதில் இருக்குது? எல்லாம் இசைத்தட்டில் இருக்குது. அந்த டேப் ரெக்கார்டர், அந்த ஒலி நாடாவில், இசைத்தட்டில், மொபைல் ஃபோனில் தான் இருக்குது சினிமா. அது அப்போ இந்த கரண்ட்டே இல்லைன்னா, டிவியே இல்லை, கரண்ட் எல்லாமே மின்சாரம் எதுவுமே கிடையாது. 2040 அப்புறம் மின்சாரம் கிடையாது, மின்சாதன பொருட்கள் இயங்காது, மொபைல் ஃபோன் எல்லாமே செயல்படாது, டிவி செயல்படாது, சினிமா தேட்டர் எதுவுமே செயல்படாது. மின்சாரமே இல்லாத உலகத்தில் அப்புறம் அந்த சினிமா பாட்டு எப்படி உயிர் வாழும்? அப்புறம் எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டே நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே இயற்கையோடு இணைந்து வாழ போகிறாங்க, குடிசையில் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சினிமா பாட்டை மனசில் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க சொந்தமாக பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொந்தமாக பாட போகிற பாடல் தான் நான் பாடுகிற பாடல். இப்போ நான் பாடுறேன் பாருங்கள், மனித பாடல், அது சொந்தமாக பாடுகிற பாடல். எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க ராகம், எல்லாமே சொந்த ராகம். இந்த சினிமாங்கிறது காப்பி அடித்து யாரோ போட்ட ராகத்தை படிக்க, அதெல்லாம் இனிமேல் அந்த 2040 முடிஞ்சுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இப்போ இருக்கிற எல்லா நிறைய நடைமுறை அப்படியே காணாமல் போயிடும். அதனால் இப்போ நான் பாடினது மனித பாடல். பாடும்போது நீங்கள் 2 பாட்டையும் பாடாதீங்க, ஏதாவது ஒன்று. ஏன்னா நானே அப்படி தான். இப்போ கடைசியாக ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ராகம் மொக்கையாக இருந்து நல்லாவே இல்லை, எனக்கே சைக்கிள். ஏன்டா அப்படின்னா, நான் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் பாடுற பாட்டு எனக்கு வரவே இல்லை. இந்த மனித பாடல் சிறப்பாக வரல.
அப்போ நான் மனித பாடலை மட்டும்தான் பாடணும், அப்போ தான் அது சிறப்பாக வரும். நான் ரெண்டையும் பாடிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, சினிமா பாட்டையும் பாடிக்கிட்டு இதையும் பாடினேன்னு வச்சுங்க, அது எனக்கு வராது. சினிமா பாட்டு வராது. சினிமா பாட்டு தான் வருமே தவிர இந்த எளிமையான மனித பாடல் என்பது எனக்கு வராது. அதை கண்டுபிடிச்ச எனக்கே அது வராது. அதனால் மனித பாடல் மட்டுமே நீங்கள் பாடுங்க, இல்லைனா சினிமா பாடல் மட்டுமே பாடுங்க. ஏதாவது ஒன்று மட்டுமே பாடுங்க. ஒன்று எளிமையாக வாழணும், இல்லைனா ஆடம்பரமாக வாழணும். ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். ஒன்று நல்லது செய்யணும், இல்லைனா கெட்டது செய்யணும். ஒன்று நேர்மையாக இருக்கணும், இல்லைனா குற்றங்கள் செய்யணும். ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும். ஒன்று உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும், இல்லைனா உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். அது மாதிரி ஒன்று நல்லவங்களாக இருங்க, இல்லைனா கெட்டவங்களாக இருங்க. இப்படி ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம் இந்த இதுக்கு. அதனால் ஒன்று நீங்கள் மனித பாடலை பாடுங்க, இல்லைனா நீங்கள் சினிமா பாட்டை பாடுங்க. ஒன்று பகுத்தறிவோடு இருங்க, இல்லைனா மூட நம்பிக்கையில் போய் உட்காருங்க. அது மாதிரி தான் இது. Cica maca kucaro, kuca maca kicaro, curpa turpa caro. Tica maca kucaro, tica maca kucaro, kica maca kuca lica, kuca maca kica lica, tu carabu caragi caraga. Ajubari garama kureti karego paregi paregu. Tica mica kucaro, tica muca kicaro, paca muca kicaro garam. Ragau bokolikaru, ragau bokolikaru, ka cumali cumaka, cumaki cumaka. Tica muca kucaru, tica muca kucaru, cumali cumabi cumane cumaka. Ka cumalika, li cumapaka, ma kumalika, kaca muca licaru, ki cumali cumaka. Kica muca kicaru அப்படின்னு போதும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பாட்டு பாடினா போதும்.